ஹலோ ப்ரோ, இப்ப கலையரசன் ஒருத்தன் இருக்காருல்ல, ஆமா, அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா எதனா? அவனா ப்ரோ? அவனே ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். அவன் மட்டும் தான் அப்படி பண்ணுவானா? நான் பண்ண மாட்டேனா? ரிவ்யூ எடுங்க. இன்னும் ஆணவம் எதுக்கு இப்படி பண்றீங்க? இப்படி என்னால பண்ண முடியும்? கை கால் இருக்கு, உழைச்சு சாப்பிட முடியும். அவனை உழைச்சு சாப்பிட சொல்லுங்க. அவனுக்கு பொண்டாட்டி புள்ளியெல்லாம் இருக்கு. பொண்டாட்டி புள்ளிய விட்டுட்டு ஏன் இது மாதிரி வேஷம் போட்டுட்டு திரியறான்? மக்களை ஏன் ஏமாத்திட்டு இருக்கான்? அவனுக்கு திறமை இருக்கு, கை கால் இருக்கு. கடவுள் உழைக்கிறதுக்கு நல்லா கண் கால் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க. உழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. ஏன் இப்படி பண்றான் அவன் கேக்குறேன். அது ஊருக்கே தெரியும் ஆல்ரெடி. இது அவர் மாதிரி பண்றீங்களே, நீங்க எதனால பண்றீங்க? அவர் இதே மாதிரி தான் பண்றாரு. ஏன் இதே மாதிரி தான் சாமியார் வேஷம் போட்டு ஊருக்குலாம் ஏமாத்திக்கிறாரு, சடை வச்சுக்கிறாரு, எல்லாமே வச்சுக்கிறாரு. நீங்க உங்க கருத்து? பண்றதுனால ஒண்ணும் வந்துட போறதில்ல. பண்ணி காட்டுறான். இது மாதிரி ஏன் பண்றான்? அதனாலதான் பண்ணி காட்டுறான், வேற ஒண்ணும் இல்ல. அவருக்கு சடை இருந்தது, உங்களுக்கு சடையே காணோம். அவனுக்கு சடை இருக்கு, எனக்கு சடை இல்ல, அவ்வளவுதான் வித்தியாசமா. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. வந்து அகோரி வந்து ஊரை போல ஏமாத்துறாரு. அவர் அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவன் அகோரியே கிடையாது. நம்ம முதல்ல ஊரை ஏமாத்தினுக்கிறான். அவனா ஒரு ஆள் அகோரியா? அதை பண்றதுனால நானும் அகோரி ஆயிட்டேன். நானும் சாதாரண மனுஷன் தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.